உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கே புரியுதா? புரிஞ்சால் திருமண வாழ்க்கையை சரி பண்ணிடலாம். நிறைய பேர் திருமண வாழ்க்கையை ஏன் சரி பண்ண முடியலன்னா, இந்த ரட்சிப்பே புரியல. கர்த்தர் இவங்களை எப்படி அன்பு கூர்ந்தார்ன்றதே புரியல, இயேசுவின் அன்பே புரியல, அவருடைய தியாகமே புரியல, அவருடைய தன்னலமற்ற வாழ்க்கையே புரியல. அது புரியலன்னா அப்புறம் எப்படி திருமண வாழ்க்கையை சரி பண்ணுறது? வெறும் ஞானஸ்தானம் எடுத்தால் திருமண வாழ்க்கை சரியாக விடுமா? நான் தலையில் கை வச்சு திருமண வாழ்க்கை சரியாக போயிடுமா? அதனால தான் ரொம்ப தலையில் கை வைக்கிறது இல்லை. இங்கே எல்லாருக்கும் முடி அப்படியே இருக்குது. எல்லாருக்கும் சும்மா வார வாரம் தலையில் கை வச்சுட்டே இருந்தால் முடியெல்லாம் கொட்டி போயிடும் இல்லையா? ரொம்ப அதை பண்ணுறது இல்லை. என்ன பண்ணால் சரியாகும்? ஏன் வார வாரம் உட்காந்து போச்சுருக்கு இவ்வளோ பேர் வர்றீங்க? ஏன் வர்றீங்க? ஏனென்று சொன்னால் சில காரியங்கள் கண் திறக்கப்பட வேண்டும், காரியங்கள் விளங்க வேண்டும், அதை நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது ஐயோ இப்படியா உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளம் மாறும், எண்ணம் மாறும், எல்லாம் மாறும், வாழ்க்கை மாறும். இதுதான் ரொம்ப ஆழமான மாற்றம். மீதி எல்லாம் வெறும் மேற்பூச்சான மாற்றம். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் கவுன்சிலிங் வரது போல சர்ச்சுக்கு வாங்க. கவுன்சிலிங் வந்து இவன் அடிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னா நான் சொல்லுவேன், எப்போ அடிக்காதப்பா, என்ன நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா? நான் போகிறேன். அவன் திருப்பி அடிக்க தான் செய்வான். அடிக்காமல் இருக்க பார்க்குறான், அப்புறம் திருப்பி. ஏன்னா உள்ளத்தில் ஒரு மாற்றம் இல்லையே, எண்ணத்தில் ஒரு மாற்றம் இல்லையே. அங்கெல்லாம் ஒரு மாற்றம், அது மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்குரிய எதுவும் கொடுக்கலையே. நம்ம சும்மா ஒரு புத்திமதி சொல்லி அனுப்புகிறோம், சரியா ஆகவே ஆகாது. அது எப்போ மாற்றம் எடுப்படும்? கிறிஸ்துவின் அன்பு நமக்கு விளங்க வேண்டும். தன்னலமற்ற அன்பு, தன்னையே கொடுத்த அன்பு, நமக்காக பாடுபட்ட அந்த அன்பு, சிலுவை மரணத்திலே காட்டப்படுகிற அந்த அன்பு, அந்த அன்பு விளங்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம். நம்மளை எப்படி அன்பு வந்தார், நம்மளை அப்படி தான் அன்பு கூற சொல்கிறார் அப்படிங்கிற மாற்றம் ஏற்படும். அதனால் திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன்ட்டு இதை பேசுகிறீங்களேன்னு கேட்காதீங்க. இதை பேசினா தான் திருமண வாழ்க்கையை விளங்குங்கிறது தான் பவுலினுடைய உபதேசம். அதனால் அந்த ஜஸ்டிஃபிகேஷனை பற்றி பேசுவோம். எப்படி ஒரு பாவியை கர்த்தர் நீதிமான் ஆக்குகிறார் என்கிறத பற்றி பேசுவோம். இதை ஏற்கனவே பண்ணிட்டார். விசுவாசிகளுக்குள்ளே இங்கே வந்திருக்கிறவர்கள், நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்றால் ஏற்கனவே அதை உங்களுக்குள்ளே பண்ணிவிட்டார். புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா செஞ்சிட்டார் ஏற்கனவே. இதுதான் அஸ்திபாரம். கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்மை மீட்பதற்கு, விடுவிப்பதற்கு, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து, பிசாசுடைய வல்லமையிலிருந்து விடுவிப்பதற்காக, அந்த சங்கிலியை கட்டை முறிப்பதற்காக என்ன பண்ணாருங்கிறது தான் அஸ்திபாரம். அதைத்தான் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 13, இதை தவிர வேற எந்த ஒரு அஸ்திபாரத்தையும் எந்த மனுஷனும் போட முடியாது. இதுதான் காஸ்பலினுடைய அஸ்திபாரம்.